வாங்க அச்சு முறுக்கு செய்யலாம். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரம், அகலமான பாத்திரமாக எடுத்துக்கிறோங்க. அதில் 1 கப் அரிசி மாவு, 1 கப் சர்க்கரை, அதில் 2 ஏலக்காய் போட்டு மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடுங்க. நல்லா பொடியாக அரைச்சிக்கோங்க. அரைச்சி அதையும் சேர்த்துக்கலாம். 1 கப் மைதா மாவு இது சேர்த்துக்கலாம். ஒரே பவுலில் வச்சு தான் எல்லாமே கலந்துக்கிறோம். எல்லாம் சரிசமமாக இருக்கணும். இதில் 2 ஸ்பூனு எள்ளு, கருப்பு எள்ளு, அதை கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ அதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசையணும். அதுக்கு ஒரு விஸ்க் எடுத்துக்கிறோங்க. விஸ்கை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி பிசைஞ்சிருங்க. ஒரே நேரத்தில் ஊற்றுனீங்கன்னா அச்சு முறுக்கு வராது. நீங்கள் கரண்டி வச்சுருந்தீங்கன்னா அதை வச்சு கூட செய்யலாம். கிண்டி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு 10 நிமிஷம் அதை மூடி வச்சுருங்க. மூடி வச்சதுக்கப்புறம் இப்போ அச்சு முறுக்கு செய்யலாம். ஒரு கடாயில் நல்லா எண்ணெய் சூடாகும். அச்சை நல்லா சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மாவை நல்லா கிண்டி விட்டு அதுக்கப்புறம் அச்சை முக்கால்வாசி விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து அச்சு விடணும். நீங்கள் அச்சு உள்ள மாவுக்குள்ளே ஃபுல்லாக விட்டுறக்கூடாது. அது பாதி அளவு தான் விடணும். ஃபுல்லாக விட்டிங்கன்னா அச்சு முறுக்கு வராது. அச்சை விட்டே வராது. நீங்கள் அச்சு பழக்கப்படுத்தின அச்சா யூஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா வராது.